உங்களோட பட்ஜெட் 15,000 ரூபாய்க்குள்ள தான் நல்ல போனை வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 15,000 ரூபாய் பட்ஜெட்ல எதெல்லாம் நல்லா இருக்கு, அதுல என்னெல்லாம் ஒரு சில குறைகள் இருக்கு அப்படின்றதையும் வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான். நீங்க லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரொம்பவே நல்லா தெரியும், கண்டென்ட் கிரியேட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க, டெக்லையும் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எடிட்டிங் நல்லாவே தெரியும், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னாலும் நீங்களுமே எடிட்டர் ஜாப் இருக்கு, அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களோட சிவியை சென்ட் பண்ணுங்க, வித் ஃபோன் நம்பரோட அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம லொகேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான், ஃபுல் டைம் ஜாப் மட்டும்தான். கம்மி பிரைஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் மொபைல்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். அந்த வகையில டார்கெட்டடா iQOO இல்லாட்டி விவோல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே பட்ஜெட்ல ஒரே மாதிரியான ஸ்பெக்ல லான்ச் பண்ணிருக்கிறது தான் விவோ T4 லைட், iQOO Z10 லைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி கெபாசிட்டி 6000 mAh 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு டெய்லி யூஸ்க்கும் சரி, சும்மா லோ கிராபிக்ஸ்ல அப்பப்ப கேம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னாலுமே செட் ஆகும். இந்த பிரைஸுக்கு ஏத்த ப்ராசஸர் அப்படினே சொல்லலாம். அண்ட் 6.74 இன்ச் HD பிளஸ் LCD டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயுமே வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் 5G பேண்ட் சப்போர்ட்டோடயுமே வருது. 2TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா நீங்க SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. 10,500 ரூபாய் கிட்ட பட்ஜெட் வருது. இதுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா மோட்டோலாம் ஒரு வருஷம் தான் வந்து அப்டேட்டே கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு வரும்போது தான் 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 10,500 ரூபாய். ஸோ பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு. 15,000 அளவுக்குலாம் போக முடியாது நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோன் தான். கேமராலாம் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு செட் ஆகும். 10,500 ரூபாயோட ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுற முடியும். இதை விட பெட்டரான ஃபோன் கிடைக்குமா அப்படின்னா, கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா போக்கோட M7 Plus மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல ஹைலைட் டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா 6.9 இன்ச் ஃபுல் HD பிளஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 11,000 12,000 ரூபாய் ரேஞ்சில் HD டிஸ்ப்ளே தான் வரும். அந்த இடத்துல இது ஒரு ஹைலைட்டா இருக்கு. LCD டிஸ்ப்ளே தான் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் Snapdragon 6S Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் லோ கிராபிக்ஸ்ல எல்லாம் கேம் பிளே எல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதே சமயம் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 111 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாள் வரைக்குமே நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிடைக்கும். சோ இதுதான் ஒரு பெரிய ஹைலைட் இந்த போனுக்குன்னு சொல்லணும். இதை தவிர பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 7 5G பேண்ட் சப்போர்ட்டும், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டும் போட்டுக்கலாம். அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஹைலைட் தான். கேமரா செட்டப்க்கு வந்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட உங்களுக்கு கிடைக்குது. இதே ஸ்பெக் எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா Redmi 15 வந்து மொபைல் அவைலபிளா இருக்கு. தயவு செஞ்சு யாரும் அந்த போனை வாங்கிடாதீங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வைஸ் ஹையாவே இருக்கு. 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 15,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. 15,000க்கு அந்த போன் எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்ல. நெக்ஸ்ட் இதோட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடலாம் ப்ரோ நினைக்கிறவங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா Infinixோட Note 50X மொபைல் இருக்கு. இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே தான், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் தெரியாம எல்லாம் போனை கீழே போட்டாலும் கூட ஓரளவுக்கு டிஸ்ப்ளே உடையாம அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் தான் 15,000 ரூபாய்க்கு வரக்கூடிய பல போன்ஸ்லயும் கூட நம்மளால பார்க்க முடியுது. இதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் லோ கிராபிக்ஸ்ல அப்பப்ப எல்லாம் கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கும் சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு போன் தான். 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 63 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. 15 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான், 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா நீங்க SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஓகேவா தான் இருக்கும். மெயின் கேமரா 50 மெகா பிக்சலும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 12,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடா தான் வாங்கணும் ப்ரோ, இன்ஃபினிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த OSலாம் ரொம்ப மொக்கையா இருக்கும். சோ இப்போ வரதெல்லாம் ஓரளவுக்கு பெட்டராவே இருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. பட்ஜெட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்கலாம் தாராளமா அதை ட்ரை பண்ணலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபர்லாம் பேஸ் பண்ணி எல்லா பிராண்டுமே மொபைல்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டவுன் பண்ணிட்டாங்க. நார்மல் பிரைஸ்ல தான் வந்திருக்கு. அந்த வகையில இப்போ ரீசெண்டா சில போன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் வருது. அதெல்லாம் ரெகுலரா வீடியோஸ் போட முடியாது அப்படின்றனால நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே 12,000 ரூபாய் பட்ஜெட் கொஞ்சம் OPPO மாதிரி பிராண்டடா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு K13
எக்ஸ் மொபைல் இருக்கு. இதுலயும் ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மர்டு பாடி, ஆக்சுவலா கீழே போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மொபைல் ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படின்றதான் பெரிய ஹைலைட். அண்ட் கொஞ்சம் பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும் அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 95 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு வந்து தாராளமா கிடைக்கும். டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கம்பேர் டு இன்ஃபினிக்ஸ் இது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த விவோல 10500 ரூபாய்க்கு இருந்த ப்ராசஸர் தான் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 9 5G பேண்ட் சப்போர்ட், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா நீங்க 1 TB வரைக்கும் SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அந்த கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செட்டப்பும் ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்கும். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிக்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸே ஒரு பெட்டரான மொபைல் தான். பட் எனக்கு பிராண்டடா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கான ஒரு போனா தான் ஓப்போ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு மொபைல் எல்லாருக்குமான மொபைல் இல்ல. பட் 15000 ரூபாய் கீழே வரக்கூடிய போன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேமரா செட்டப் கொஞ்சம் பெட்டரா இருக்காது. பட் இந்த போன் ஆல்ரெடி ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வித்துட்டு இருந்தது. இப்போ இவங்களோட வெப்சைட்ல 13000 ரூபாய்க்கும் பிளிப்கார்ட்ல 14000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்ல வாங்குறதா இருந்தா 13000 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெட்மியோட 14 SE மாடல் தான் இது. இதுல ஹைலைட்டே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் தான். மத்ததெல்லாம் திங்க் பண்ணி தான் நீங்க வாங்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல AMOLED டிஸ்ப்ளே, அதுவும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்திருக்கிறது தான் இதுல ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளே குவாலிட்டி பெட்டராவே இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7025 அல்ட்ரா ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும். லோ கிராபிக்ஸ்ல கேம் பிளே பண்ண ஓகே தான். 5110 mAh 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 85 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதை தவிர அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுல ஹைலைட் தான். 7 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர முக்கியமான ஹைலைட் மோஸ்ட்லி இந்த 15000 கீழே வந்தா 8 மெகா பிக்சல் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுல 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஹைலைட் தான். அண்ட் இதை தவிர 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமரா செட்டப், டிஸ்ப்ளே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹைலைட். இதுக்காக நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கலாம். மத்ததுமே வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கும். பெருசா குறை சொல்ற மாதிரி இருக்காது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பிளிப்கார்ட்ல இந்த பிரைஸ் தான் இருந்தது. இப்போ ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேக் ப்ராடக்ட்ல வந்து இந்த லிங்க் எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். சோ டைரக்டா நீங்க கிளிக் பண்ணி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா வாங்கணும்னு நினைச்சாலும் இதுல வாங்கிக்க முடியும். இல்ல ப்ரோ அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரெட்மி வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கிளிக் பண்ணி டைரக்டா வாங்கிக்கங்க. விவோல ஒரு போன் அப்படின்னா அதே போன் பாத்தீங்கன்னா iQOO பேர் மாத்தி கொடுப்பாங்க. அந்த மாடல் தான் பாத்தீங்க அப்படின்னா விவோவோட T4Xம் iQOOவோட Z10X மொபைலும் தான். இதுல 6.72 இன்ச் ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓகே தான். நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கும் சரி, அப்பப்ப கொஞ்சம் கேம் பிளே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். அண்ட் அதை தவிர 6500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 84 நிமிஷம் கிட்ட தான் டைம் எடுத்துக்குது. சோ பேட்டரி லைஃப்மே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் சூட்டபிளா இருக்கும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து போட முடியாது. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா. அவுட்புட் வந்து ஓகேவா தான் இருக்கும். நார்மலா அந்த வீடியோ கால் அந்த மாதிரி இதுக்கு தான் சூட்டபிளா இருக்கும். இதை தவிர பேக் சைடுல 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 ரூபாய் கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க iQOO வாங்கிக்க முடியும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா Vivo 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14500 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் iQOO பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு 500 ரூபாய் கம்மி தான். பட் ஸ்பெக் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் தான். சோ நீங்க எதை வேணா நீங்க வாங்கிக்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, ஏதாவது ஒரு கேமரா இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் எங்கனாவது ஒரு இடத்துல இருக்கே ப்ரோ, இது எல்லாமே பெஸ்டா இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா நீங்க ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 16000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா போக்கோவோட X7 மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே, அது 1.5K டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ப்ரொடெக்ஷனுமே நல்லா இருக்கு. IP68 and 69 யூஸ் பண்ணிருக்காங்க. தண்ணியில தெரியாம போனை போட்டாலும் கூட போனுக்கு பெருசா ப்ராப்ளம் ஆகாது. நானே டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்கேன். ப்ராசஸருமே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 அல்ட்ரா ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க கேம் பிளே பண்றது அப்பப்ப பண்ணுவேன், எனக்கு டெய்லி யூஸ்க்கு லாக் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்லாவே இருக்கும். 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 1 to 100% சார்ஜ் பண்ண 47 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது.
அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது, 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது, டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு போட முடியாது. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செல்ஃபி 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்கவுமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இதை தவிர அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 16,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல போனை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போன் வந்து பிடிச்சிருக்கலாம், ஒரு பிராண்ட் பிடிச்சிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபோன்ஸில் நீங்கள் எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்ஸுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லேயே டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.